ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அரசுக்கான புறம்போக்கும் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாமா வழங்கக்கூடாதா, அப்படி வழங்குறதா இருந்தால் எந்த வகையான நிலத்துக்கு பட்டா வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே அதாவது புறம்போக்கு நிலம், அதாவது ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நத்த நிலத்துக்கான பட்டா ஆன்லைனில் வந்துச்சு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா நத்தம் நிலம் வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பட்டா டவுன்லோட் ஆகலை, ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மோசிலா ஃபயர் பாக்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால நம்ம அகைன் ட்ரை பண்ணுறவங்க போய் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதாவது புறம்போக்கும் நிலம் அப்படின்னா இது வரைக்கும் பட்டா வாங்காத நிலம், அதில் இப்போ நிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நன்சை, புன்சை, மண்டிப்பாறை, இந்த மாதிரி நிறைய நிலங்கள்லாம் உண்டு. ஸோ நீங்கள் பட்டா வாங்குறதா இருந்தால் அதில் உங்களுடைய நிலம் என்ன வகை அப்படிங்கிறத அதோடைய தரத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ புறம்போக்கு நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசுக்கு சொந்தமானதாக இருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது விளைநிலம் ஆக்கப்படாத இடத்தை ஏரி, குளம், அதாவது ஏரி, குளம், கம்மா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது ஒன்றுக்கு மேற்பட்ட மற்றும் பொதுவாக அந்த அனைத்து உபயோக புறம்போக்கு நிலம், அந்த எல்லாருமே சேர்ந்து யூஸ் பண்ற அந்த நிலத்தை இதெல்லாம் புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தரிசு நிலம்னா என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆறு, ஓடை, வாய்க்கால், சாலை, இந்த மாதிரி இடுகாடு, இது எல்லாமே பொது பயன்பாட்டிற்கு நிலப்பகுதியை புறம்போக்கு நிலங்கள்லயே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஆறு, ஓடை, வாய்க்கால், சாலை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை தான் தரிசு நிலம், புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ் பண்ணாமையும் நிறைய பேர் அதுல இருந்திருப்பாங்க. ஓகேயா? இந்த புறம்போக்கு நிலத்துல நிறைய வகை உண்டு. குறிப்பா நத்தம், அந்த நத்தத்துக்கு தான் மக்கள் வீடு கட்டி இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி அந்த நத்தம் நிலத்திற்கான பட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஆனால் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மற்றொரு நிலங்களுக்கு வீடு கட்டிக்குள்ள கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் 2018ஆம் ஆண்டு புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள்லாம் எழும்போது தான் அந்த அரசாணை என்ன வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் புறம்போக்கு நிலத்துல குடியிருக்கும் மக்களுக்கு அரசு பட்டா வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் யூஸ் பண்ணாத தேவையற்ற நிலங்கள்ல இருப்பாங்க தெரியுமா, வீடு கட்டி, அவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலதான் 5 ஆண்டுகளுக்கு மேல இருந்தீங்க நீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு தகுதியானவர். ஸோ நீங்க ஒரு இடத்துல 5 ஆண்டுக்கு மேல இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்காங்க. அதுல உங்க நிலம் 2 வகையா பிரிப்போங்க. இதுல ஆட்சேபனை அற்ற நிலம், ஆட்சேபனை உள்ள நிலம். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இந்த நிலத்துல இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும், இன்னொன்னு ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்னு 2 இதா இருப்பாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பட்டா வழங்குவாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னா பட்டா வழங்க மாட்டாங்க. அதுல அந்த 2 வகை என்ன அப்படின்னா நஞ்சை, தரிசு, புஞ்சை, அந்த மாதிரிலாம் கிராமம் நத்தால வரும். இதுக்கு பட்டா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரி, கண்மாய், குளம், கம்மக்கரை, அதுக்கப்புறம் குளம், குட்டையில இருக்கிறவங்களுக்குலாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வகையில நீங்க எந்த வகை வர்றீங்க அப்படின்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பட்டா அப்ளை பண்ண முடியும், கேட்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.